இனஅழிப்பின் இறுதி காலப்பகுதியிலே எங்களுடைய உறவுகள் இறந்த ஒரு சூழலில் அவர்களுடைய அந்த குருதி இந்த கஞ்சியிலே பிரதானமாக கலந்திருக்கின்றது. கல்வெட்டித்துறையில் இருந்து ஆரம்பித்து நெல்லியடி, வரணி, கொடிகாமம் மற்றும் ஜாழ்ப்பாணம் என உங்களுடைய நிறுவனங்களிலாக இருந்தாலும் சரி, உங்களுடைய கடைகளிலாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் வேலை செய்கின்ற ஏதோ ஒரு இடங்களில் இந்த இனவழிப்பு, இந்த 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்த இனவழிப்பு விடயத்தை வந்து எந்த வீட்டிலேயே 5 பேர் சரணடைஞ்சவே அந்த மே 12 அன்னைக்கு தான் நின்று வர எந்த பிள்ளைகள் இல்லை. தம்பி
அனைவருக்கும் வணக்கம். ஜோராசா துசாந்தன், தலைவர், யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம். இறுதிக்கட்ட இன அழிப்பினை எங்களுடைய பிரதான உணவாக கருதப்படுகின்ற கஞ்சி காய்ச்சுகின்ற நிகழ்வு யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தொடர்ந்தும் ஒவ்வொரு வருட காலமும் இந்த செயற்பாட்டை செய்து கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே எங்களுடைய இன அழிப்பில் இந்த உணவு என்று சொல்லப்படுகின்ற ஒரு எங்களுடைய மருந்து ஒரு பிரதான அடிப்படை பொருள். இது ஆரம்ப காலகட்டத்திலே ஒரு யுத்த போர் சூழலில் நாங்கள் எவ்வாறு அடிமைப்பட்டிருந்தோம், எங்களுடைய இந்த உணவு தான் எங்களுடைய உயிரை இந்தளவில் கொண்டு வந்து இந்த இடத்திலே நிறுத்தி இருக்கின்றது. இது பிற்பட்ட காலத்தில் இனி வருகின்ற சமுதாயம் இதை புரிந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு இந்த விடயம் கடத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே நாங்கள் இந்த செயற்திட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே இனஅழிப்பின் இறுதி காலப்பகுதியிலே எங்களுடைய உறவுகள் இறந்த ஒரு சூழலில் அவர்களுடைய அந்த குருதி இந்த கஞ்சியிலே பிரதானமாக கலந்திருக்கின்றது. அதே போலதான் எங்களுடைய பல்லாயிரக்கணக்கான மக்களினுடைய கண்ணீர் இந்த கஞ்சியிலே கலந்திருக்கின்றது. எனவே எங்களுடைய இந்த சமுதாயம் மீளவும் இந்த கஞ்சியினுடைய உணர்வை உன்னதத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இதை இனிவரும் காலங்களிலும் இதை நாங்கள் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் என்பது என்னுடைய பிரதான கருத்தாக இருக்கின்றது. எனவே யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் பிரதானமாக இந்த செயற்பாட்டை தொடர்ந்தும் மேற்கொண்டு வருகின்றது. நன்றி. கனகசூரியன் கவிதரன், கலைப்பிட மாணவர் ஒன்றிய ஊடக பேச்சாளர். நாங்கள் இன்றைய தினம் இனவழிப்பு நடந்து 17 ஆண்டுகள் கடந்த இந்த காலப்பகுதியிலே நாங்கள் அந்த இனவழிப்பினை நினைவு கூர்ந்து இந்த இனவழிப்பு வாரத்திலே நாங்கள் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி கொடுக்கின்ற செயற்பாட்டில் நாங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமாக இந்த செயற்பாட்டில் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் நாங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமாக இன்றைய தினம் நாங்கள் வல்வெட்டித்துறையில் இருந்து ஆரம்பித்து நெல்லியடி, வரணி, கொடிகாமம் மற்றும் யாழ்ப்பாணம் என இன்றைய தினத்திலே நாங்கள் இந்த விடயங்களை நாங்கள் செய்வதாக இருக்கின்றோம். அதேபோல் நாளைய தினம் கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களிலே யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமாக நாங்கள் கஞ்சியினை காட்சி கொடுப்பதற்காக இருக்கின்றோம். அதேபோன்று நாளை மறுதினம் மன்னார், வவுனியா போன்ற வடக்கில் இருக்கிற 5 மாவட்டங்களிலும் நாங்கள் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியினை நாங்கள் காட்சி கொடுப்பதற்காக இருக்கின்றோம். இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்களால் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியானது அங்கு காணப்படுகின்ற மாவட்டங்களில், கிழக்கில் காணப்படுகின்ற மாவட்டங்களில் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியானது காட்சி கொடுக்கிறதுக்காகவும் மாணவர்கள் இருக்கின்றார்கள். எனவே இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்பது 2009ஆம் ஆண்டு யுத்தம் நடைபெற்ற காலப்பகுதியிலே மக்களுடைய ஒரு உயிர்காத்த ஒரு உணவு, ஒரு மருந்தென்று தான் நாங்கள் அதனை சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்க கொத்து குண்டுகள் மக்களை தாக்கி கொண்டிருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே மக்கள் உணவு இல்லாமல் அல்லல்பட்டு கொண்டிருந்த காலப்பகுதியில் மக்களை காத்த, அதாவது சில தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இணைந்து சிறிதளவு நீரினுள் சிறிதளவு அரிசியிட்டு மக்களுக்கான உணவினை கொடுத்த செயற்பாடு தான் முள்ளிவாய்க்கால் கஞ்சி. இதை நாங்கள் அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதற்காக இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சினை நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமாக செயற்படுத்தி கொண்டு வருகின்றோம். உண்மையில் ஒவ்வொரு கடைகளில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஒவ்வொரு நிறுவனங்களில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, இந்த இனவழிப்பு இந்த வாரத்தினை நீங்கள் உங்கள் இடங்களிலிருந்து நீங்கள் அனுஷ்டிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் எங்களுக்காக எங்கள் மக்கள் பல்வேறுபட்டவர்கள் உயிரிழந்து அங்கவீனமாக பல்வேறுபட்டவர்கள் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், பல்வேறுபட்டவர்கள் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு ஒரு நீதி இதுவரை கிடைக்கவில்லை. அதாவது நீதி தருவோம் என்று கூறிவிட்டு இந்த ஆட்சிக்கு வந்த இந்த அரசாங்கம் இது தொடர்பாக எவ்விதமான நடவடிக்கைகளில் ஈடுபடவில்லை. 17 ஆண்டுகள் கடந்துட்டு ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் எவையுமே மாறவில்லை. தொடர்ச்சியாக இவர்களுடைய உளவியல் ரீதியான இனவழிப்பு என்பது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது. எனவே உண்மையாக நாங்கள் அனைவரும் இந்த காலப்பகுதியில் இந்த வாரங்களில் நாங்கள் இந்த கேளிக்கைகளிலோ அல்லது மோகங்கள் ஏதோ எவ்விதமான செயற்பாடுகளில் ஈடுபடாது இந்த காலப்பகுதியில் நாங்கள் எமக்காக இந்த மண்ணுக்காக உயிர்நீத்த உறவுகளை நாங்கள் நினைவு கூர்ந்து இந்த விடயத்தை நாங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுத்து எமது அடுத்த தலைமுறைக்கு இந்த விடயங்களை நாங்கள் கடத்த வேண்டும் என்பதனை பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமாக நாங்கள் இதனை வலிந்து கேட்டுக்கொள்கின்றோம். எல்லா மக்களும், அதாவது வடக்கு கிழக்கில் காணப்படுகின்ற எல்லா மக்களும், அதேபோல் உங்களுடைய வீடுகளிலாக இருந்தாலும் சரி, உங்களுடைய நிறுவனங்களிலாக இருந்தாலும் சரி, உங்களுடைய கடைகளிலாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் வேலை செய்கின்ற ஏதோ ஒரு இடங்களில் இந்த இனவழிப்பு இந்த
2009ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்த இனவழிப்பு விடயத்தை வந்து நீங்கள் நினைவு கூர்ந்து இந்த விடயத்தை வந்து மக்களாகிய நாங்கள் இப்பொழுதும் தெளிவாகத்தான் இருக்கின்றோம், நம்முடைய வரலாறுகளை நாங்கள் அக்கறையாகத்தான் இருக்கிறோம் என்பதனை சர்வதேசத்துக்கு ஒருமுறை நீங்கள் எடுத்துக்காட்ட வேண்டும் என்பதனை பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமாக வலிந்து கேட்டுக்கொள்கின்றோம். ஓம், இந்த நாள் மறக்க முடியாத நாள். இந்த கொத்து கொத்தாக குண்டுகளை போட்டு என்ற செல்வங்களை அழித்தது இந்த கஞ்சிக்காக நின்ற குஞ்சுகளைத்தான் அழித்தவங்களை சொல்லலாம். அழித்தவங்களை செல்வங்களை பள்ளி மாணவர்களை கூட குறிவைத்து அழித்தவங்கள் லைனில் நின்று என்ற செல்வங்கள் நாங்கள் கண்ணில் பார்க்க இல்லை நேர. ஆனால் நாங்கள் இப்போ பார்க்குறோம் இந்த பிள்ளைகள் இந்த மாதிரி நிலையில் இவ்வளோ பிள்ளைகள் எல்லாம் துளைச்சி லட்சக்கணக்கான தாய்மாரை துளைச்சி வயிற்றுல கற்பனையா இருந்த பிள்ளைகளை கூட துளைச்சி மார்பில் பால் ஒளி தண்ணி இருந்த பிள்ளைகளை கூட நகமும் சதயமாக தின்னுட்டாங்க. இன்றைக்கு நாங்கள் அந்த நாடுகளை நாங்கள் கண்கொள்ள பார்க்கிறோம். எங்களுக்கு இந்த கஞ்சி வந்து நினைவு கஞ்சி எங்களுக்கு மே 18 என்று சொன்னாலே எங்களுக்கு தேகம்ப வரி கொண்டு வரும். எந்த வீட்டிலேயே 5 பேர் சரணடைஞ்சவே அந்த மே 18 அன்னைக்கு தான். இன்று வரை எந்த பிள்ளைகள் இல்லை. எந்த பிள்ளைகளோட 40 குடும்பங்கள் பிள்ளைகள் தாய் தகப்பன் எல்லாருமா சரணடைஞ்சவர்கள். இன்னும் தான் அவர்களும் இல்லை. இந்த செல்வங்களுக்காக நாங்கள் எங்கள்ட இந்த இடத்துல இந்த பெருத இந்த வெல்வெடுதுறை இந்த பூமியில நாங்கள் வந்து யாழ்ப்பாணம் இருந்து வந்து நாங்கள் இந்த கஞ்சியை காய்ச்ச வேணும், கஞ்சியை பெருக வைக்க வேணும். நாங்கள் இந்த கதையை பயிர வேணும். எங்களுக்கு துயராது, எங்களுக்கு ஆறாது. எங்களுக்கு இந்த முள்ளிவேக்கால் கஞ்சி எங்களுக்கு இந்த பிள்ளைகளை ஆக்களை நினைக்க முள்ளிவேக்கால் முத்தத்தை போனா துணிகள் எல்லாம் பார்த்து நாங்கள் எடுத்து பார்க்கிறோமே எப்ப தீர போகுது. அருந்த அரசாங்கங்கள் ஒவ்வொரு அரசாங்கம் வந்து எங்களுக்கு கண் துடைச்சிட்டு போறாங்க.